Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாமப் தீபாவளி மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து மேக்கப் டுட்டோரியல்ஸ்லாம் வந்து போட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டோனர் வந்து எடுத்திருக்கேன். டோனருக்கு வந்து நான் இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் எடுத்து அதை வந்து காட்டன் பேடில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது எனக்கு ரீசெண்டாக. ஸோ அதனால் வந்து நான் இந்த நிவ்யாவோட லிப் பாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு டிண்டட் லிப் பாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலரும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குட் வைப்ஸோட pomegranate ஜெல் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். நம்மளுக்கு வந்து மேக்கப் வந்து நல்லா ஈஸியாக வந்து கிளைட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே ப்ரைமரை வந்து நான் ஐலிட்ஸ்க்கு மேலேயும் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஐஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து இது கொடுக்கும். இது வந்து நம்ம நல்லா தேய்க்காமல் அதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ்லலாம் போய் கொஞ்சம் சீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் என்வேபேயோட ஆரஞ்சு கரெக்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கலர் நம்மளுக்கு இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து நல்லா ஹைட் பண்ணுறக்கு. எனக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டடாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக வந்து என்னோடய சின்னில் கொஞ்சம் டயட் சேஞ்ச் பண்ணனால பிம்பிள்ஸ் நிறையா இருந்தது. அங்கேயும் அதே மாதிரி என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் வந்து நான் கொஞ்சம் ஆரஞ்சு கரெக்டர் போட்டுக்கிறேன். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஆரஞ்சு கரெக்டருக்கு மட்டுமே தனியாக வந்து போட்டுடணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ்வலாக வந்து என்னோடய கை வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன். அது ரொம்ப நீட்டாக வந்து பிளெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தா இந்த செஃபோராவோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்லைட்டாக டார்க்கான கலர். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 35 மேட் டேன். அது வந்து நான் ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து 310 சன்பேஜ். இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நான் ஒரு பம்ப் வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் இது ரெண்டுமே வந்து என்னோடய கரெக்ட் ஷேடில், ஒன்று வந்து லைட்டர் ஷேட், ஒன்று வந்து டார்க்கர் ஷேட். ஸோ யூஸ்வலாக வந்து இது ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போட்டேன்னா எனக்கு இதோட ஸ்டே பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கவரேஜும் வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஆல் ஓவர் த ஃபேஸ் எல்லா பக்கமும் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு அதை வந்து நம்ம நீட்டாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் போட்டுட்டேன். அதனால் வந்து இப்போது ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ்லேருந்து எக்ஸஸ் ஃபவுண்டேஷன்லாம் வந்து தட்டி எடுத்துகிட்ருக்கேன். அப்படி பண்ணோன்னா நம்ம ஃபவுண்டேஷன் நல்லாவே செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 2 கன்சீலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா LA Girl Pro கன்சீலர், அதோட ஷேட் வந்து வார்ம் ஹனி. நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மீடியம் டானி. இந்த 2 கன்சீலரும் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து இனியும் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து அண்டர் ஐஸ், அதே மாதிரி என்னோடய பிம்பிள் ஸ்கார்ஸ் இருக்க ஏரியாலலாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் டானி ஷேட் எடுத்துகிட்டு அது என்னோடய ஷேடு தான், லைட்டாக ஒரு ஹாஃப் ஷேட் வந்து லைட்டர், அதை வந்து வச்சுட்டு என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸ்லலாம் கொஞ்சம் ஹைலைட் கொடுத்துட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் மாதிரி இருக்கிற கன்சீலர் ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கின்னோட. அகெயின் வந்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் வந்து வரும். இப்போ வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கனால அதை வந்து ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து நான் பேக்கிங் மாதிரி பண்ண போகிறேன். எங்கெல்லாம் கன்சீலர் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் வந்து நிறைய பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். அப்போ மேக்கப் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு நிற்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த க்ரீஸ் வந்து ஆகாது. அதே மாதிரி இப்போது ஐஷேடோ போடுறதுக்காக என்னோடய ஐஸ்க்கு மேலேயும் நான் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
பிகாஸ் டார்க் கலரில் நம்மளோட ஐலிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஐ ஷேடோஸ் வந்து சுத்தமாக பாப் அவுட் ஆகாது, அதோட கலர்ஸ் வந்து சுத்தமாக தெரியாது. இப்போ வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து மிஸ்க்லரோட ஐப்ரோ கேக் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி, இது பவுடர் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க ஸ்பூலி வச்சுட்டு நம்ம எக்ஸஸ் பவுடரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் நிறைய பவுடர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கனால இந்த பவுடர் எல்லாமே வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சுட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட sophx ரெவல்யூஷன் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் வந்து இருக்கிற ரெட் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட ஐ சாக்கெட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஐ சாக்கெட்டுங்கிறது நம்ம கண்ணை மூட்டினோன்னா நம்மளோட கண்ணோட அச்சு இருக்கிறத ஐ சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வந்து இந்த ரெட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ லுக் டியூட்டோரியல் தான் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் கலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ரெட்டும் வந்து நியூட்ரல் கலர் வார்ம் கலர் பேலட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் எல்லா கலர் சாரீஸ்க்கும் இந்த லுக் வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். வெறும் ரெட் கலர் சாரீக்கு மட்டும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ இந்த ஐஷேடோ லுக்கில் வந்து ஹார்ஷான எட்ஜஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு மஸ்டர்ட் கலர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து இந்த ரெட் கலர் ஷேடுக்கு மேலே நம்ம க்ரீஸில் வந்து இந்த ட்ரான்சிஷன் கலர் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இண்டிகோ கலர் ஷிம்மர் ஷேடு எடுத்துகிட்டு நான் இன்னர் கார்னர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ப்ளம்மோட காஜல் வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு என்னோடய ஐஸை வந்து நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் ஐலைனராகவும் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காஜல் வச்சுட்டு நீங்கள் வந்து ஐலைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு விங்ட் ஐலைனர்லாம் போட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் திக்காக வந்து நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்மஜர் வச்சுட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ வந்து எசன்ஸோட மல்டி ஆக்ஷன் பிளாக்கஸ்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு மஸ்காரா எடுத்துகிட்டு இப்போது நல்லா வந்து என்னோடய அப்பர் லேஷஸ் அதே மாதிரி லோவர் லேஷஸில் நிறைய வந்து மஸ்காரா வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நிக்காக்கே காண்டோர் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காண்டோர் பேலட்டு. ஸோ இது வச்சு லைட்டாக வந்து நான் கொஞ்சம் காண்டோர் வந்து பண்ணிக்கிறேன். காண்டோர் இல்லை, ஜஸ்ட்டு ப்ரான்சர் மாதிரி லைட்டாக வந்து பண்ணுறேன், ரொம்பலாம் இல்லை. எனக்கு யூஸ்வலாக வந்து ரொம்ப ஹெவி காண்டோர்ஸ்லாம் வந்து பிடிக்காது. ஸோ சும்மா லைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெவல்யூஷன் ப்ரோவோட அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹைலைட்டர். அதை எடுத்துகிட்டு என்னோடய சீக் போன்ஸில் அதே மாதிரி சின்னில் நோஸோட எட்ஜில் அங்கெல்லாம் வந்து நம்ம சும்மா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய லிப் பாம் வந்து நான் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லாக்மியோட அப்சல்யூட்டோட வின்டேஜ் பிங்க் அப்படிங்கிற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு எவ்ரிடே நியூட் பிங்க் கலர், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போட்டிருக்க மாதிரியே வந்து இருக்காது. நம்ம ஐஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால லிப்ஸ் வந்து கொஞ்சம் மியூட்டான, அதாவது ஒரு நியூட் லிப்ஸ்டிக் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்னோடய லிப்ஸை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இதே லிப்ஸ்டிக்கை வந்து நான் கொஞ்சம் ப்ளஷ்ஷாகவும் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து ப்ளஷ் வந்து செப்ரேட்டாக வாங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக் வச்சுட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்வைபியோட லைனர் எடுத்துகிட்டு நான் வந்து சின்னதாக வந்து ஒரு பொட்டு வந்து வச்சுக்க போகிறேன். ஃபைனலாக வந்து இஎல்எஃபோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு என்னோடய மேக்கப் வந்து நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு பெஸ்ட்டான செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ வந்து யாராவது யூஎஸ்லேருந்து வராங்க அப்படின்னா வந்து இது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நான் ஒரு ஆக்சிடைஸ்டு ஜும்காஸ் போட்டுட்டு ஒரு ஆக்சிடைஸ்டு பேங்கிள்ஸும் போட்டுட்டு நான் இந்த மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். நான் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நான் ஒன் சைடடாக வந்து ஹேர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ. இந்த சாரீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய வெட்டிங்க்கு முன்னாடி வந்து கிஃப்ட் பண்ண சாரீ. ஸோ
இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது ரெண்டே கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.